ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையில் நான் எப்போவுமே பின்வாசல் தான் திறப்பேன். ஜாக்கி அது வழியெல்லாம் போக மாட்டார். கேட்டு திறந்து அப்போ தான் வெளியே போவான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்களா, வாசலை கூட்டி இன்றைக்கி புள்ளி வச்ச கோலம் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு புள்ளி இல்லாத கோலம் ஒரு 4-5 கோலம் தான் தெரியும். திருப்பி உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்குமா, இருந்தாலும் சரி புள்ளி வச்சு கோலம் விட்டுறலாம் அப்படின்னு விட்டுட்டேன். எங்கள் ஊர்லலாம் பசும்பால் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். பாக்கெட் பால் கூட தோத்துரும். எனக்கு காமெடிக்கு சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. உண்மைதாங்க, பச்சை தண்ணியாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது? அது நம்ம பசும்பால் அடிட்டு. ஓகே, நைட்டு துவச்சி போட்ட துணி காயவே இல்லை. நான் துணி எடுக்க மாடிக்கு போகலை. மோட்ரு போட்டிருந்தேன்னா டேங்கில் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பார்க்க தான் போனேன். இறங்கி வரேன், ஜாக்கி ரோட்டில் நிற்கிறான். அவனை அதட்டி வீட்டுக்கு விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கிடையில எங்கள் வீட்டுக்காரங்கக்கிட்ட சோப்பு கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கிட்டு வாங்கன்னே. அவங்கக்கிட்ட ஒரு கெட்டு வாங்கிட்டு வர சொன்னக்கு 2 கெட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு கெட்டு 10 ரூபா தான். பரவாயில்ல தானே. ஓகே, பருப்பு குழம்பு வச்சுட்டு இந்த கீரையும் கூட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. வாழைக்காய் பச்சி போடுறதுக்காக அன்னைக்கு வாழைக்காய் வாங்கி கேட்டானா 2 வாங்கி கொடுத்துருந்தாங்க ஃப்ரிட்ஜுக்கு இருந்து. ஓகே, அது என்னைக்கு போட்டு என்னை திங்கிறது அப்படின்னுட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். எங்கள் வீட்டுக்காரங்க வாயில் இருந்தெல்லாம் ஒரு சமையல் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து லேசில் வாயிலிருந்து வராது. அது வேற. இவனுக்கு அப்படியே அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையும் மாவெல்லாம் அரைக்க வேலையெல்லாம் இருக்குது. இன்னும் சமையல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பருப்பு குழம்பு, கீரை கூட்டு, வாழைக்காய் பொரியல் தான். அது சாப்பிட்டுட்டே இருந்தாவளா, அந்த அவையிட்ட கேட்குறேன், ஏங்க இந்த வந்து வாழைக்காய் பொரியல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அந்தால அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே மேலேயும் கீழேயுமா ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்தால நல்லா இருந்தேன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னே. ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுவே பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி தான். நான் வந்து எப்போவுமே வேறு மாதிரி மெத்தடில் தான் வைப்பேன் வாழைக்காய் பொரியல். இன்றைக்கி இந்த மாதிரி வச்சேன். அவிச்சு நம்ம சீவலில் வச்சு அதுங்க உண்மையிலே நானும் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக தான் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா?